ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பேர் லிமிட்லெஸ். ஐஎம்டிபியில் இந்த படத்துக்கு 7.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் த ஹேங்கோவர் மூவியில் நடித்த பிராட்லி கூப்பர் ஹீரோவாகவும் அண்ட் ஜாக் ரயன் சீரீஸில் நடித்த ஆபி கார்னிஷ் ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் அண்ட் அமேசான் ப்ரைமில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்குன்னு எல்லா ஆடியோ லாங்குவேஜஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ ஒரு ரைட்டர். அவங்களுக்கு ஒரு புக் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதுக்கு கதையாக என்ன எழுதலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மைண்டில் ஒரு ஸ்டார்ட் அப் பாயிண்ட் இல்லாமல் தினமும் யோசித்து நாளும் நேரமும் வீணாக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்குன்னு ஃபேமிலின்னு சொல்லிக்க யாரும் இல்லை. இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இவன் ஒரு லூசர்னு அவனை விட்டுட்டு போயிடுவாங்க. சடனாக ஒரு நாள் அவனோட ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பிரதரை அவன் மீட் பண்ணுறான். அவங்க 2 பேரும் ஒரு பார்க்கு ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறாங்க. அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவோட கரண்ட் சிச்சுவேஷன் தெரிஞ்சு அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பிரதர் ஹீரோக்கு ஒரு ட்ரக் பில்ஸ் கொடுக்கான். இதை சாப்பிட்ட உன்னோட ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரே நாளில் சால்வ் ஆகிரும்னு சொல்கிறான். ஹீரோ அதை நம்ப ரெடியாக இல்லை. என் கஷ்டம் எப்படி இந்த ட்ரக் எடுக்கிறதுனால ஒரே நாளில் தீர்வுன்னு கேள்வி கேட்டு சிரிக்கான். உடனே அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பிரதர், இதோட வேல்யூ உனக்கு தெரியல, இந்த ஒரு பில்ஸோட காஸ்ட் மட்டும் $800. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு, அதுக்கப்புறம் நீனே புரிஞ்சுப்ப. ஆனால் ஒரு கண்டிஷன், இதை வீட்டுக்கு போன அப்புறம் தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவான். ஹீரோவும் பில்ஸ் வாங்கிட்டு அவனோட அப்பார்ட்மெண்ட் கிட்ட போகவும் பாக்கெட்டில் இருந்து அவனோட கீ எடுக்கிறான். அப்படியே கூடவே அந்த பில்ஸ் பேக்கும் அவன் கையில் வந்துடும். சரின்னு ஒரு வாட்டி ஸ்மெல் பண்ணிவிட்டு பில்ஸை சாப்பிட்ருவான். இப்போ அப்படியே ஸ்டெப்ஸ் வழியாக அவன் ரூமுக்கு போகும்போது அவனோட ஹவுஸ் ஓனரோட மகளை பார்க்குறான். அதே நேரத்தில் இவனோட மூளையில் அந்த பில்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு இவனை ரொம்ப திட்டுறா. பல மாதமாக நீ ரூமுக்கு ரெண்டே கொடுக்காம இங்கே தங்கி இருக்க. ஒன்று பணத்தை கொடு, இல்லைன்னா உன் சாமான்லாம் எடுத்துகிட்டு கிளம்புன்னு திட்டிகிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு என்னடானா, அவனை சுற்றி நடக்கிற விஷயம்லாம் நல்ல டீட்டெயில்டாக தெரியும். அண்டு நல்ல கிளியராக மைன்யூட் சவுண்ட்லாம் ஷார்ப்பாக நோட்டீஸ் பண்ணுறான். டக்குன்னு அவன் மைண்டில் இருந்து ஏதோ பல வருஷம் முன்னாடி நடந்த விஷயம்லாம் ஞாபகம் வந்து ஸ்மார்ட்டாக ரிப்ளை கொடுத்து அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிடுவான். அப்படியே அவன் ரூமுக்கு போய் எல்லா திங்ஸும் நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் அவன் புக்குக்கு ஸ்டோரி எழுத ஆரம்பிக்கிறான். அண்டு ஒரே நாளில் மொத்த புக்கும் எழுதி முடிக்கிறான். நெக்ஸ்ட் டே அவன் எழுதின கதையை ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுறான். அண்ட் அந்த பாஸும் அந்த கதையை ரீடு பண்ண ஆரம்பித்தா அவங்களுக்கு கதையை பாதியில் நிறுத்தவே முடியல. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உடனே ஹீரோக்கு வாய்ஸ் மெயில் அனுப்பி நிறைய அப்ரிஷியேட்டும் பண்ணுறாங்க. இப்போ தான் ஹீரோக்கு இந்த பில்ஸோட பவர் தெரியுது. இந்த பில்ஸ் சாப்பிட்டா ஒரு நாள் முழுக்க நம்மளோட 100% மொழியை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். லிமிட்லெஸ்ஸாக யோசிக்கலாம், சாதிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிறான். அதுக்கு அவனுக்கு இதே மாதிரி நிறைய பில்ஸ் வேணும்னு ஆசைப்படுறான். ஸோ திரும்ப அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு பிரதரை மீட் பண்ண போகிறான். அவன்கிட்ட தனக்கு இன்னும் பில்ஸ் வேணும்னு கேட்குறான். அதுக்கு அவன், நான் இப்போ ஒரு சில சிக்கல்லாம் மாட்டியிருக்கேன், என்னால் வெளியே போக முடியாது. ஸோ நீ எனக்கு ஒரு சில வேலை செஞ்சு கொடுத்தனா நான் உனக்கு அந்த பில்ஸ் தரேன்னு சொல்லுவான். ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிட்டு அவன் சொல்கிற விஷயம்லாம் வாங்கிட்டு வருவான். ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா இங்கே அவனுக்கு பில்ஸ் கொடுத்தவன யாரோ ஹெட்டில் ஷூட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இதுக்கு அப்புறம் ஹீரோக்கு அந்த பில்ஸ் எப்படி கிடச்சிது, அந்த பில்ஸோட பவர் வச்சு ஹீரோ என்னெல்லாம் லிமிட்லெஸ்ஸாக பண்ணுறான்னு தான் மீதி கதையாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 hour 40 minutes. இந்த படம் நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பார்த்தேன். ஆனால் படம் ஸ்டார்ட் ஆகி எண்டு வரைக்கும் போரிங்கே இல்லாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக கதை போயிட்டே இருந்துச்சு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. வெறும் வீடியோ குவாலிட்டியான கலர் கிரேடிங் மட்டும் 2011 வந்த படம் மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஆனால் கதை அண்ட் எடிட்டிங்லாம் தரமாக இருக்கும். இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ்னு எதுவுமே கிடையாது. வெறும் ட்ரக்ஸ் அண்ட் அதோட லிமிட்லெஸ் பவர் பற்றி தான் ஸ்டார்ட் டு எண்ட் காமிச்சிருப்பாங்க. வெறும் கொஞ்சம் 18+ சீன்ஸ் இருக்குது. அதனால் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் கூட பார்க்குறத அவாய்ட் பண்ணால் நல்லது. இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரியான படம் பிடிக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய படம் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு படம் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.